சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் இருந்து மண் குலதெய்வ படம் வைத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இது கட்டாயம் நடந்தே தீரும். பொதுவாக குலதெய்வ மண் வைத்திருப்பவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, குலதெய்வ படம் வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையில் நடக்கப்பெறும் பெரும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதையர் ஒரு இடத்துல குலதெய்வத்தை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்து வந்த சந்ததியினர் பிழைப்பிற்காக அடுத்த ஊருக்கு செல்லும் போது தன்னுடைய குலதெய்வத்தையும் கையோடு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்தின் அனுமதி பெற்று அங்கே பிடிமண் எடுத்து இன்னொரு இடத்துல கோவில் கட்டி, அதாவது அவங்க பிழைப்புக்காக வந்த இடத்துல கோவில் கட்டி அந்த இடத்துல குலதெய்வத்தை வணங்கினாங்க. ஆனால் இப்போ அவங்களோட சந்ததியான நம்மளுமே பிழைப்புக்காக வேறு வேறு ஊர்களுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனாலும் முன்னோர்கள் பிடிமண் எடுப்பதற்கும் நம்ம பிடிமண் எடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. முன்னோர்கள் எப்படி போய் பிடிமண் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று, அதாவது மூதாதையர்கள் எப்படி குலதெய்வத்தை வணங்கினாங்களோ அதே முறைப்படி வணங்கி குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று அதற்கு பிறகு அந்த மண்ணை ஒரு பொக்கிஷமாக எடுத்துட்டு வந்தாங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்று குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்று அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அவங்க பிழைப்புக்காக வந்த இடத்துல கோவில் கட்டி குலதெய்வத்தை வணங்கினார்கள். ஆனால் இப்போ நம்ம மண் எடுக்கிறதுனா என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் சொல்கிறாங்க அதனால நம்ம போய் மண் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தின் அனுமதி வாங்காமல் ஒரு கேரி பையில் இருக்கிற ஏதாவது ஒரு கீழே கிடக்கிற பையில் ஒரு மண் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து முறையாக வைக்காமல் அதை அப்படியே வைக்கிறது, கேரி பையோடு வைக்கிறது, இதெல்லாம் செய்வதனால குடும்பத்தில் கஷ்டங்கள் மட்டுமே வரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எங்கள் குலதெய்வ கோவில் தானே, எங்கள் குலதெய்வ கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி குலதெய்வத்திடம் அனுமதி பெற்றார்களோ அதே போல் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அதற்கு பிறகு தம்பதி சகிதமாக போய் ஒரு சுத்தமான துணியில் அந்த மண்ணை ஆண்கள் மட்டும்தான் எடுக்கணும், பெண் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண் தான் அந்த குலதெய்வத்தின் வாரிசு. அந்த வாரிசு வரிசையில் நிற்கப் போவதும் ஒரு ஆண்மகன் தான். அதனால் அந்த ஆண்மகன் கையால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் குலதெய்வ கோவிலில் எப்படி பூஜைகள், எப்படி குலதெய்வத்தை பராமரிக்கிறாங்களோ அதே அளவுக்கு உங்கள் வீட்லேயும் வைத்து பராமரிக்க முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக அதை ஒரு முடிச்சாக கட்டி அல்லது ஒரு கலசத்தில் இட்டு உங்கள் பூஜை அறையில் வைத்து காலை மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்திற்கு எப்படி உங்கள் கோவிலில் காலையில் பூஜைகள் எத்தனை மணிக்கு நடக்கின்றதோ அத்தனை மணிக்கு உங்கள் வீட்லேயும் பூஜைகள் செய்ய வேண்டும். உங்கள் குலதெய்வ கோவிலில் அசைவ படையலிட்டு வணங்குற வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மண்ணை எடுத்து வைத்து உங்கள் குலதெய்வ கோவிலில் எப்படி படையலிட்டு வணங்குறாங்களோ அதே படையலிட்டு முறையை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி செஞ்சாதான் அந்த மண்ணிற்கான மகிமை இருக்கும். அதுவும் கருப்புசாமி, முனியாண்டவர் அவங்கெல்லாம் கண்டிப்பாக காவல் தெய்வம். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு காவலாக நிற்கும், உங்கள் தலைமாடு காத்து கண்டிப்பாக நிற்கும். அதே போல் தான் குலதெய்வ படம் வைத்திருப்பவர்களும். குலதெய்வ படம் அப்படின்னா 10ல் ஒரு படமாக நம்ம குலதெய்வ படம் எப்போதுமே இருக்கக்கூடாது. உங்கள் பூஜை அறையில் முதன்மை படமாகவே அந்த குலதெய்வ படம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் கருவறையில் எப்படி குலதெய்வத்தின் முகம் தெரிவது போல் ஒரு விளக்கு எரியுதோ அதே போல் அந்த படத்திற்கு பக்கத்தில் நீங்கள் கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் குலதெய்வத்திற்காகவே. அதே சமயம் ஒரு சிலர் கேட்கலாம், இல்லைங்க எங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், ஆனாலும் எங்கள் குலதெய்வ படம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம், நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் குலதெய்வத்தை உள்ளன்போட, நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல் விஷயமா, முதன்மை படமாக உள்ளன்போட அந்த தெய்வத்தை உங்களால் காலையில் முடிந்த அளவுக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு பத்தி ஏற்றி வச்சு அந்த தெய்வத்தை மனதார வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஆனால் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்திற்கு மட்டும்தான் முதன்மை இடம் கொடுக்க வேண்டும். அதே போல் மண் வைத்திருப்பவர்களும் இதே போல தான் செய்யணும். ஒரு சிலர் சொல்லலாம்,
இது போல நம்ம மண்ணெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஐய்யய்யோ! இப்படிலாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே! நம்ம அந்த மண்ண என்ன பண்றது? அப்படியே ஓடுற ஆத்துல போட்டுறலாமா? கீழ தூக்கி போட்டுறலாமா? இப்படி செஞ்சீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் வரும். நீங்க மண் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத பத்திரமா உங்க பூஜை அறைக்கு மேலேயே ஒரு கலசத்திலேயோ, அல்லது ஒரு துணியிலேயோ மூட்டையாக கட்டி வச்சுருங்க. வச்சுட்டு உங்க குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வைங்க. அப்ப நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த மண்ண. நான் திருப்பி அடுத்த முறை எப்போ நான் குலதெய்வ கோவிலுக்கு வருகிறேனோ, அப்ப நான் அந்த மண்ணை உன்னிடம் சேர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது, குலதெய்வத்திற்கு பொங்கல் படையல்லாம் இட்டு வணங்கிய பிறகு அந்த மண்ணை அந்த எல்லையிலேயே சேர்த்து விடுங்கள். இதுதான் முறையான வழக்கம். அதேபோல குலதெய்வ படம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பா முதன்மை படமாக உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வ படம் வைங்க. குலதெய்வத்திற்காக தனியாக தீபம் வைங்க. அதேபோல நம்ம வீட்ல இருக்கிற தெய்வம், குலதெய்வம் பட்டினியா இருக்கக்கூடாது. அதனால உங்களால முடிந்தது ஒரு நாளைக்கு வாழைப்பழம், வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல மட்டுமாவது குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைங்க. ஏதோ ஒரு பழம், கற்கண்டு உங்களால என்ன முடிகின்றதோ அத வைத்து 2 பத்தி ஏத்தி வைத்து தூ தீப தூப ஆராதனை காமிங்க. இத செய்தாலே போதும். குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வம் மனதார நெனச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். அது மட்டும் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல ஓடி வரக்கூடிய ஒரு உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வம் தான். அதனால கட்டாயம் குலதெய்வத்தை வணங்குங்கள். குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உண்மையிலேயே குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.